கேட்டரிங் அண்ட் சர்வீஸ் வேளாங்கண்ணி. உங்களுடைய இல்லத்தில் நடைபெறும் திருமணம் மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் எங்கள் கேட்டரிங் சர்வீஸ் மூலம் நேரடியாகவும் ஆர்டரின் பெயரிலும் சைவம் மற்றும் அசைவ உணவு வகைகள் மிகவும் சுவையாக சுகாதாரமான முறையில் செய்து தரப்படும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7695814769 மற்றும் 9943962227. வணக்கம். குறிப்பா மதர் டிவி நிறுவனத்துக்கு அதுல பணிபுரியுள்ள ஊழியர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல எங்க ஊர் போர்குடி, தஞ்சாவூர் மறை மாவட்டம், ஆவடார்கோவில் மறை வட்டம். நாங்க போர்குடி கிராமத்தை சேர்ந்த மக்கள், இறை மக்கள். எங்க ஊர்ல நிறைய மக்கள், சுத்து வட்டாரத்துல 32 கிராமம் இருக்கு. இதுல இந்த 32 கிராமத்துல போர்குடி மட்டும்தான் கிறிஸ்துவ கிராமம். பாக்கி எல்லாமே மற்ற மக்கள் எல்லாமே வாழ்றாங்க. இந்த ஊர் மட்டும்தான் கிறிஸ்துவ மக்கள். எல்லாருமே இங்க ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்க கோயில புனிதர் புனித ஆரோக்கியநாதர். இவர் மிகப்பெரிய சர்வ வல்லமை படைத்தவர். இறைவனிடமிருந்து எங்களுக்காக நிறைய வரங்களை பெற்று தந்துகிட்டு இருக்கார். இவருடைய வரலாறு, இந்த கோயிலுடைய வரலாறை பற்றி எங்க ஊரை சேர்ந்த செல்வராஜ் என்பவர் மிக தெளிவாக உங்களுக்கு விளக்குவார். வணக்கம், நன்றி. நம்ம ஊர்ல புனித ஆரோக்கியநாதர் ஆலயம் சிறு ஓலக்குடிசையில, இந்த ஆலயத்துக்கு இடதுபுறமா 1955 சின்ன குடிசை இருக்கும் போது இந்த ஊர்ல கால்ரா, அதிகமான கால்ரா. ஒருவரை தூக்கி ஒருவர் அடக்கம் பண்ண போனாக்க அவருக்கு கால்ரா, அவரை தூக்கி அவரை அடக்கம் பண்ணும் போது கால்ரா. அப்ப மக்கள் எல்லாருமே பயந்து வெளியூருக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பொழுது ஆண்டாவரணி பங்குல லெவே ஃபாதர் அந்த ஆலயத்தில் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் சொல்லி இந்த மாதிரி கால்ரா அதிகமா இருந்து எல்லாரும் மக்கள் பயந்து ஓடுறாங்கன்னு சொன்னோன்னே அவரு அங்க இருந்து ரோமையில இருந்து புனித ஆரோக்கியநாதரை வரவழைச்சு அங்கிருந்து ஆலயத்துல இருந்து ஆண்டவரில இருந்து போர்குடி கிராமத்துக்கு கொண்டு வர்றாரு. கொண்டு போது இடையில உள்ள மக்கள் எல்லாருமே கேட்கறாங்க, நான் கொண்டு வரேன், யாரும் கிட்டத்துல நெருங்க கூடாதுன்றாரு. அதுக்கு பிற்பாடு அங்கே இருந்து கொண்டு மேலக்கரைய புனித ஆரோக்கியமாத ஆலயத்துல சப்பரம் அங்கேருந்து எடுத்து கொண்டு ஊர்வலம் வந்தது பிற்பாடுதான் அந்த கால்ரா நின்றது. அதுக்கு பிற்பாடுதான் அவருடைய திருவிழால ஊர் மக்கள் எல்லாரும் வெகு ஆடம்பரமா கொண்டாடினா அங்கே உள்ள கொலை நோய்கள்லாம் போக்கடிச்சிருவாருங்கிற ஒரு நம்பிக்கை எண்ணத்தோடு எல்லா மக்களும் சேர்ந்து திருவிழா கொண்டாடுறதுக்கு ரெடி பண்ணணும். அப்போ திருவிழா கொண்டு வரும்போது அப்போ குடிகள்லாம் ரொம்ப ஏழ்மை குடும்பத்துல இருந்தது. அப்ப திருவிழாவெல்லாம் கொண்டாடும் போது அவளது விரிவா இல்லாம சும்மா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டாடியே முடிச்சுக்கிட்டு அதுக்கு பிற்பாடு புது ஆலயம் இந்த இடத்துல போடணும்னு பக்கத்துல இருந்த இடத்துக்காரர்களுக்கு எல்லாம் கேட்ட உடனே அவங்க எல்லாருமே இடங்களை ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. ஃப்ரீயா கொடுத்த பிற்பாடுதான் இந்த ஆலயம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணும். ஆலயம் கட்ட ஏற்பாடு பண்ணும்போது மக்கள் எல்லாருமா சேர்ந்து, கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு ரெடி பண்ணி பாதி அளவுக்கு போனதுக்கு பிற்பாடுதான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு அதுக்கு பிற்பாடு அவர் எங்களுக்கு மிக உதவி பண்ணாங்க. அதுக்கு பிற்பாடு இந்த ஆலயத்தை மிகமா கட்டி எழுப்பி அதுக்கு பிற்பாடு நாங்க இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த திருவிழால நல்ல விரிவா கொண்டாடணும். நல்ல முறையில ஆண்டவர் நமக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர்கிட்ட எந்த வரம் கேட்கிறோமோ அந்த வரங்களை இல்லைன்னு சொல்லாம அள்ளி கொடுக்கறது புனித ஆரோக்கியனார். ஆனா அவருடைய திருவிழால வெகு ஆடம்பரமா கொண்டாடும். அப்படி கொண்டாடும் போது வருஷத்துல ஒரு முறை வரி போடுறதுக்கு இல்லாம குடிக்கு 3 மூடை 2 மூடை நெல் கொடுப்போம். அவ்வளவுதான் எங்களுடைய இருக்கிறது. அதை வச்சுதான் நாங்க அந்த திருவிழால வெகு ஆடம்பரமா கொண்டாடுறோம். 40 குடி தான். 32 கிராமத்துல நாங்க 40 குடி தான் கிறிஸ்டின், பாக்கி எல்லாம் இந்து தான். இருந்தாலும் இந்து மக்கள் எல்லாருமே இந்த ஆலயத்துல சகஜோதியா ஆண்டவருடைய வரத்தை கேட்கறதுக்காக மக்கள் எல்லாரும் தேடி இந்த ஆலயத்துக்கு வருவாங்க. நாளைக்கு ஒரு நாள் போக வர்ற வியாழக்கிழமை திருவிழா. ஆனா தேதி மாறி மாறி வரலாம். ஆனா வியாழக்கிழமை ஒன்றியும் திருவிழா அவருடைய ஒரு நம்பிக்கையான நாள். அதையும் நாங்கள் மறுக்காம அவருடைய ஆலயத்துல திருநாளை வெகு ஆடம்பரமா மக்கள் சந்தோஷத்தோட அந்த திருநாளை கொண்டாடுறாங்க. இதுல மக்கள் எல்லாருமே வேண்டிய வரும். குழந்தை இல்லாம இருக்கிறவங்க எல்லாம் உடனே குறி எழுதி வச்சு
அவர் நிறைய அந்த வரத்தை கொடுக்குறாங்க. அதுக்கு பிற்பாடு முடியாம உடல்நிலை சரி இல்லாம இருந்தாலும் கூட அவங்களும் அந்த ஆலயத்துல வந்து கையெடுத்து வணங்கி போய் பேரை எழுதி வச்சு அவ்வளவு சிரமத்துல இருந்தாலும் நன்றியுள்ள கடவுளாக எங்களுக்கு வழி விடுறாங்க. இது ஆண்டவருடைய அருள்வாக்குப்படி நடக்கட்டும். ஆண்டவரை வணக்கம். இறைமகனின் திருச்சிலுவையை கரங்களில் ஏந்தி உலகோர்க்கு சுகம் தந்த புனிதரே, இறைமகனின் திருச்சிலுவையை கரங்களில் ஏந்தி உலகோர்க்கு சுகம் தந்த புனிதரே, திருப்பொடி வானில் பறக்கின்றதே, அது இறைவனின் மாட்சியை உரைக்கின்றதே. உன் திருப்பொடி வானில் பறக்கின்றதே, அது இறைவனின் மாட்சியை உரைக்கின்றதே. மைக் ஆன் பண்ணுங்க. பாட்டு இல்ல, மைக். நாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த குடியானது மேலே நல்ல வேலை ஒப்பட வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். நவநாட்டில் இந்த புதிய காண்போர் அனைவரும் இந்த புதியருடைய முன்மாதிரியை
உங்கள் வாழ்வை மக்களுக்கு வாழ்வாக மாற்றி கொள்வார்களாக. எல்லாம் நிறைவும் சத்தியமகம் செய்யாத இந்த புதியங்களை நிறைவாக நடத்துவாராக. ஆமென். பாட்டு பாடுங்கடா. பாட்டு போடுங்க. மைக் மைக். அறியாமை இருளிலே இழிவான செயலாலே மாந்தரின் வாழ்வு நிலையும் தடுமாறின. அறியாமை இருளிலே இழிவான செயலாலே மாந்தரின் வாழ்வு நிலையும் தடுமாறின. கொடும் பாவ பழியாலே பெரும் கொள்ளை நோய்கள், கொடும் பாவ பழியாலே பெரும் கொள்ளை நோய்கள் புதிதாக தோன்றி மனிதனை பலியாக்கின. தூய ஒளியான திருச்சிலுவை கையிலேந்தி புனித ஆரோக்கியநாதர் அங்கு தோன்றினார். அவர் பாரெங்கும் நோய் தீர்க்கும் மருந்தாகினார். அவர் பாரெங்கும் நோய் தீர்க்கும் மருந்தாகினார். உன்னாமம் வாழ்கவே, உன்னாமம் வாழ்கவே. இறைமகனின் திருச்சிலுவையை கரங்களில் ஏந்தி உலகோர்க்கு சுகம் தந்த புனிதரே. இறைமகனின் திருச்சிலுவையை கரங்களில் ஏந்தி உலகோர்க்கு சுகம் தந்த புனிதரே. திருப்பொடி வானில் பறக்கின்றதே, அது இறைவனின் மாட்சியை உரைக்கின்றதே. உன் திருப்பொடி வானில் பறக்கின்றதே, அது இறைவனின் மாட்சியை உரைக்கின்றதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. போற்றுவேன் தேவனை பறைசாற்றுவேன் நாதனை நாளுமே. என்
வாழ்விலே. போற்றுவேன் தேவனை பறைசாற்றுவேன் நாதனை நாளுமே என் வாழ்விலே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அழைந்து ஆடு நாடுதே அது தேடுதே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அழைந்து ஆடு நாடுதே அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. இறைவனே என் இதயமே இந்த இயற்கையின் நல்லியக்கமே என் தேவனே என் தலைவனே. இறைவனே என் இதயமே இந்த இயற்கையின் நல்லியக்கமே என் தேவனே என் தலைவனே. பறந்து விரிந்த உலக படைப்பு சிறந்த படைப்ப என்னை கண்ட தேவனே என் ஜீவனே. பறந்து விரிந்த உலக படைப்பு சிறந்த படைப்ப என்னை கண்ட தேவனே என் ஜீவனே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, இன்று நமது இந்த பொற்குடி கிராமத்திற்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். ஏனெனில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று சொல்வதற்கு சொல்கின்ற விவிலிய வாக்கிற்கு ஏற்ப ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக தயார் செய்கின்ற நாட்கள் தான் இந்த திருவிழா நாட்கள். வாடிக்கையான அல்லது வேடிக்கையான ஒரு நாள் அல்ல. வருடந்தோறும் ஏதோ செய்ய வேண்டும், இல்லை என்றால் நமது ஊரை குறை சொல்வார்கள் என்பதற்காக அல்ல. மாறாக இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு உதவி செய்கின்ற ஆண்டவருக்கும் அன்னை மரிக்கும் அவருடைய புனிதர்களுக்கும் நன்றி கூறுகின்ற ஒரு நாள். இந்த நாளிலே இந்த திருப்பலியில் பங்கெடுத்து, இந்த கொடியேற்றத்திலே பங்கெடுத்து, திருப்பலியில் பங்கெடுத்து இறைவனுடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறேன். அதே கருத்துக்களுக்காக நீங்களும் ஒப்புக் கொடுத்து இறைவனுடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரோடும் தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் ஜெபிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை எண்ணி இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
இரக்கம் நிறைந்த இறைவா, வலுவற்ற நாங்கள் மீட்பின் வழி நடக்க எங்களுக்கு புனிதர் தம் வாழ்வின் தூண்டுதலையும் ஆதரவையும் அளித்துள்ளீரே. புனிதனான புனித ஆரோக்கியநாதருடைய வானக பிறப்பு நாளை கொண்டாடும் நாங்கள் அவருடைய வாழ்க்கையை கண்டு பாவித்து உம்மிடம் விரைந்து வர தயவாய் அருள் புரிவீர். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் சுதனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மீகா எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 14 முதல் 15 மற்றும் 18 முதல் 20 வரை. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர்தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோப்புக்கு வாக்கு பெறாமையையும் அபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டி அருள் நீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. என்னை சுமப்பதனால் இறைவா உம் சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. ஆயிரம் மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை. ஆயிரம் மின்னல் இடித்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை. நதிகள் அழுவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. உன் அன்பு குறைவதில்லை. கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை. கருவிழி சுமக்கும் இருவிழகற்கு இமைகள் சுமையில்லை. கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை. கருவிழி சுமக்கும் இருவிழகற்கு இமைகள் சுமையில்லை. மதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை. மதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை.
சுமக்கும் மழை துளி சுமையில்லை, மழை துளி சுமையில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை, அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை, உன் அன்பு குறைவதில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், என் மீது அன்பு கொண்டுள்ளவன் நான் சொல்வதை கடைபிடிப்பா, என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வசனங்கள் 48 தொடங்கி 50 முடிய. காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்கள் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, நாம் இன்று புனித ஆரோக்கியநாதர் விழா எடுப்பதற்காக கொடியேற்றத்தோடு இந்த திருப்பலியை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த ஆரோக்கியநாதருக்கு நாம் விழா எடுக்க வேண்டுமா, ஏன் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எடுக்கின்ற பொழுது, ஒருவேளை அது இந்த ஆலயம் அமைந்ததிலிருந்து அல்லது இந்த ஊர் பெரியவர்கள் ஒன்று கூடி முடிவு எடுத்ததிலிருந்து கொண்டாடப்படுகின்ற ஒரு விழாவாக கூட இருக்கலாம். ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற ஒரு விழா. ஏனெனில் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். கடந்த ஆண்டு திருவிழா கொண்டாடிய பிறகு இந்த ஆண்டு இன்றைய நாளிலே திருவிழாவை ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கிறது. ஓராண்டிலே உங்களுக்கு தேவையான எத்தனையோ தேவைகளை செய்திருக்கிறார். நல்ல உடல்நலத்தை கொடுத்திருக்கிறார், உள்ளத்திடத்தை கொடுத்திருக்கிறார், ஆன்ம சுகத்தை கொடுத்திருக்கிறார். அதை எடுத்துகிட்டு போயிருங்க, பற்றிக்கிட்டே இருக்குது. பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறார், வாழ்வில் வளமையை கொடுத்திருக்கிறார், எத்தனை பேருக்கு நல்ல வரனை கொடுத்திருக்கிறார், நல்ல திருமணம் நடைபெறுவதற்கு உதவி புரிந்திருக்கிறார், நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், குழந்தைகளுக்கு தேவையான ஞானம், அறிவு, கல்வி எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். எது நீங்கள் நடைபெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும்
என்று விரும்பினீர்களோ அதை வெற்றி பெறச் செய்திருக்கிறார். இப்படியெல்லாம் நீங்கள் செய்திருக்கின்ற, கடவுள் செய்திருக்கின்ற அனைத்து உதவிகளுக்கும் நன்றி கூறுகின்ற ஒரு விழாதான் இந்த திருவிழா. எனவே அந்த நன்றியுடையவர்களாய் ஏன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் எந்த புனிதரை நினைவு கூறுகின்றோமோ அந்த புனிதர் அல்லது புனிதர்கள் நன்றியுடையவர்களாக இருந்தார்கள். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவரை காண்பதற்கு அவருடைய இறைமகன் இயேசு இது போன்ற ஒரு பெரிய வீட்டில் உட்கார்ந்து போதித்து கொண்டிருக்கிறார். தொழுகை கூடத்திலே அவர் போதித்து கொண்டிருக்கிறார். மக்கள் கூட்டத்தோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அவர் பேசி கொண்டிருக்கிறார் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. புதுமைகள் செய்கின்ற பொழுது அல்லது மற்ற போதனைகள் செய்கின்ற பொழுதல்ல, மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசி கொண்டிருந்த பொழுது என்று சொல்லுகிறார். இப்போ அவங்க அம்மா வந்து நிற்கும்போது, உங்கள் அம்மா வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லுகிறார்? யார் என் தாய், யார் என் சகோதரர் என்று சொல்லி தன்னுடைய சீடர் பக்கம் கை நீட்டி, என் தாயும் சகோதரரும் விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என்று சொல்லுகிறார். அப்போ இறைமகன் இயேசுவினுடைய சகோதரராக இந்த புனித ஆரோக்கியநாதர் இருந்திருக்கிறார். ஏனெனில் இறைவனுடைய அந்த திருவுளத்தை நிறைவேற்றுகின்றவராக அவர் இருந்தார். எல்லா புனிதர்களும் பிறக்கின்ற பொழுது புனிதர்களாக பிறப்பது கிடையாது. மாறாக அவர்கள் வளர்ந்த விதம், வாழுகின்ற விதம், அவர்கள் கடவுளை அணுகுகின்ற விதம், கடவுளோடு அவர்கள் கொள்ளுகின்ற தொடர்பு, இதுதான் அவர்களை புனிதர்களாக மாற்றுகிறது. எனவே இந்த ஆரோக்கியநாதர் இறைவனுடைய சகோதரராக இருந்தார். ஏனெனில் அவர் இறைவனுடைய வார்த்தையை கேட்பவராக, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவராக அவர் இருந்தார். எனவேதான் ஆரோக்கியநாதர் என்பவரை நாம் புனிதராக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே அவருக்கு மட்டுமல்ல, இது நமக்கும் உரித்தானது. எனவே தான் நான் முன்னாடியே சொன்னது போல், இன்று திருவிழா என்றால் அது ஒரு பெரிய ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சியாக மாறிவிடுகிறது. திருவிழா என்றால் வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சியாக மாறிவிடுகிறது. பெரும்பாலும் திருவிழா என்றால் என்ன கச்சேரி வைக்கலாம், யாரை அழைக்கலாம், அதான் ஃபஸ்ட்டு போய் அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, கச்சேரி வைக்கிறதுக்கோ அல்லது மற்ற நிகழ்ச்சிகள் வைக்கிறதுக்கோ. அதுக்கப்புறம் சாப்பாடு, என்னென்ன சாப்பாடு போடலாம் அதை பற்றி பேசுகிறது. அப்புறம் சீரியல்ஸ் எடுக்காரங்க, சவுண்ட் அண்ட் லைட்டை உட்காரங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் முடிக்கிறது. அப்புறம் மற்ற எல்லாம் யாருக்கு சொல்ல வேண்டியது. அப்புறம் கடைசியில் ஆகாக ஃபாதருக்கு சொல்ல மறந்துட்டுமே போய் திருவிழாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருவிழாவுக்கு வந்து சொல்கிறது. நீங்கள் செய்கிறீர்கள் சொல்லவில்லை, பொதுவாக நான் சொல்லுகிறேன். சரிங்களா? சரி, எது முதல்ல இருக்கணும்? எதுக்கு என்று சொன்னால், நீங்கள் உங்களை ஆன்மீகத்திலே வளர்வதற்கு அது திருப்பலி தான் முக்கியமானதாக இருக்க வேண்டும். திருப்பலி தான் முக்கியமானதாக இருக்க வேண்டும். அந்த திருப்பலி தான் இறை அருளை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிகழ்வு, இந்த ஆசீர்வாதமான பலி. எனவே அந்த பலியிலே பங்கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் முதலிலே இருக்க வேண்டும். என்று சொன்னால் அது ஒரு வாடிக்கையான, சரி வருஷம் கொண்டாடுறோம், இந்த வருஷம் கொண்டாடலைன்னா பக்கத்து ஊருக்காரங்களாம் நம்மளை என்ன திருவிழா கொண்டாடலையான்னு கேட்பாங்களே, அப்படி என்று கொண்டாடுவதாக மாறிவிடும். எனவே அன்பார்ந்தவர்களே, இது ஒரு நன்றி கூறுகின்ற விழா. இந்த நன்றி எதற்காக? இந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நமக்கு செய்த அருட்கொடைகளுக்காக. அந்த அருட்கொடைகள் நமது புனிதர் ஆரோக்கியநாதர் வழியாக செய்ததற்காக. ஏனெனில் இந்த ஆரோக்கியநாதர் ஆண்டவருக்கு ஏற்றவராக, விண்ணக தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றவராக இருந்தார் என்பதற்காக இந்த விழாவை எடுக்கிறோம். எனவே இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, சில நேரங்களிலே இது ஒரு வாடிக்கையான ஒரு நிகழ்ச்சியாக அல்லது வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சியாக மாறிவிடுகிறது. சில இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொரி கடலையெல்லாம்
வச்சு முடிஞ்சுதான் மேலே ஏற்றணும் அப்படிங்கிறது ஒரு வாடிக்கை. எல்லோரும் பொரியை போட்டு இதெல்லாம் அது காசு விழுந்து பொறுக்கி அது ஒரு வாடிக்கை. அது ஒரு வேளை அது விசுவாசத்தில் வளர்க்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. அது ஒரு வாடிக்கை. அதுபோன்று இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சில புதுசாக சில வாடிக்கையான நிகழ்வுகள் வரும். சரிங்களா? நான் இங்கே சொல்லியிருக்கிறேனா என்று தெரியவில்லை. ஒரு ஊரில் நடந்த ஒரு நிகழ்வு தான். ஒரு ஊரில் என்னாச்சு, திருவிழா கொண்டாடினாங்க. திருவிழா கொண்டாடுகின்ற பொழுது என்ன செய்கிறது, அந்த தேர் எடுப்பாங்க இல்லையா, அந்த தேர் எடுக்கின்ற பொழுது என்ன செய்கிறது, தேர் எடுக்கும்போது என்ன செய்வீங்க? ட்ரம் செட் அடிப்பீங்க. அதான் ஃபஸ்ட்டு. வந்துக்கிட்டு போவோம். சொல்லியிருக்கேண்ணா, இங்கே சொல்லிட்டேண்ணா, சரி விடுங்க. சரி, இப்போ சில நேரங்களில் இப்படி வாடிக்கையான ஒரு நிகழ்வாக இது மாறிவிடுகிறது. ஆனால் டேவிட்டுக்கு மட்டும் தான் தெரியும் போல இருக்கு, மற்றவங்களுக்கு தெரியலையே போல. மறந்துட்டீங்களோ? ஞாபகம் இருக்கா இல்லையா? சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த சுருவம் தூக்கி கொண்டு வைத்து கொண்டாடுவது, யார் தூக்கிட்டு போகிறது, எப்படி தூக்கிட்டு போகிறது, எப்படி தான். அவங்க வருடம் ஃபுல்லாக கோயிலுக்கு கூட வரமாட்டாங்க. ஆனால் இந்த திருவிழாவில் நான் தான் முக்கியமாக நிற்கணும், நான் தான் சப்பரத்தில் ஏறுவேன், நான் தான் மாலை வாங்கி போடுவேன், நான் தான் மெழுகுவர்த்தி வைப்பேன் அப்படின்னு. அது ஒரு சடங்கு. அதில் தன்னை முன்னிலைப்படுத்துவது. ஆனால் ஒரு திருவிழா என்றால் யாரை முன்னிலைப்படுத்த வேண்டும்? யாரை? ஃபாதரையா? யாருக்கு விழா கொண்டாடுறீங்களோ அவரை. யாரை முன்னிலைப்படுத்தணும்? அப்படின்னா ஆரோக்கியநாதரை முன்னிலைப்படுத்தணும். ஏன்னா அவர் தான் உங்களுக்காக கடவுளிடம் பரிந்து பேசுகின்றவர். உங்களுக்காக கடவுளிடம் பரிந்து பேசுகின்றவர். எனவே அவரை முன்னிலைப்படுத்தி நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு காரியமும் வெற்றியின் காரியமாக அமையும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இறைமகன் இயேசு தன்னுடைய தாயும் சகோதரரும் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார் என்றால், தாயை அவர் புறக்கணிக்கவில்லை. மாறாக தாயை ஒரு கருவியாக, ஒரு அடையாளமாக சொல்லுகின்றார். என்னுடைய தாய் எப்படி அந்த விசுவாசத்தோடு விண்ணகத்தனுடைய விருப்பத்திற்கேற்ற பகுதியில் வாழ்கின்றாரோ அதே போன்று இவர்கள்தான். எனவே என்னுடைய தாய் மட்டுமல்ல, நீங்களும் தான் அந்த உறவின் முறையார் என்று சொல்லுகின்றார். எனவே நீங்கள் இந்த ஆரோக்கியநாதருக்கு உறவின் முறையார்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு என்றும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு என்றும் ஏற்புடையவர்களாக இருக்க வேண்டும். இங்கே திருப்பலி நடைபெறுகின்ற பொழுது நீங்கள் திருப்பலிக்கு கட்டாயமாக வர வேண்டும். அன்பியங்கள் நடைபெறுகின்ற பொழுது அந்த அன்பியத்திலே பங்கெடுக்க வேண்டும். அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன், இந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன், அங்கே நான் போகணுமா அப்படின்னு சொல்லி நம்முடைய மனது நன்றாக இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் கொண்டாடுகின்ற எந்த ஒரு விழாவும் உண்மையான விழாவாக இருக்க முடியாது. இப்போ இந்த ஊரில் எல்லாம் நான் வரி கொடுத்துட்டேன், அதனால் எல்லாம் முடிஞ்சு போய்விட்டது என்பது அல்ல. மாறாக இந்த வரி என்பது அது என்னுடைய ஒற்றுமையின் அடையாளம். என்னுடைய ஒற்றுமையின், இந்த ஊர் ஒற்றுமையாக சேர்ந்து ஒரே குடும்பமாக, தனித்தனி குடும்பமாக இருக்கிற நாம் இந்த திருவிழாவிலே ஒரே குடும்பமாக மாறுகிறோம் இல்லைங்களா? ஒரே குடும்பமாக மாறுகிறோம். ஒரே குடும்பமாக மாறி எல்லாரும் ஒன்றா நின்று இந்த திருவிழாவை கொண்டாட வேண்டும். இப்படி கொண்டாடுகின்ற பொழுதுதான் ஆரோக்கியநாதருக்கும் நீங்கள் ஏற்றவர்களாக இருக்க முடியும், ஆண்டவருக்கும் அன்னை மரியாவுக்கும் நீங்கள் ஏற்றவர்களாக இருக்க முடியும். எனவே இந்த விழாவை நன்றியின் விழாவாக கொண்டாடுங்கள். இந்த ஆண்டு முழுவதும் அவர் நமக்கு செய்திருக்கின்ற அனைத்து நன்மைகளுக்கும் நீங்கள் நன்றி கூறுங்கள். இந்த நாள் மட்டுமல்ல, திருவிழாவில் வருகின்ற திருவிழாவிலும் சிறப்பான வகையிலே ஆரோக்கியநாதருக்கு, அன்னை மரிக்கு, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து இந்த திருவிழாவை கொண்டாடுங்கள். அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு தங்கியிருக்கும். அந்த அவருடைய ஆசீர்வாதம் உங்களை நிரப்பும். எனவே அந்த ஆண்டவருடைய வழியிலே அவருடைய வார்த்தையின்படி வாழுகின்றவர்களாக, விண்ணக தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக வாழக்கூடிய அருள்வரத்தை தர வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுங்கள். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, மனிதர் உற
உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை இதய காணிக்கை இரவாத காணிக்கை மனிதர் உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை இறையே இதையே சிடுவார் உனதாயனை மாற்றிடுவார் இறையே இதையே சிடுவார் உனதாயனை மாற்றிடுவார் இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனிதர் உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை மேகங்கள் கூடிடவே வான்மலை அருவியாகுமே உன் அருளுக்கு சான்றாகுமே மேகங்கள் கூடிடவே வான்மலை அருவியாகுமே உன் அருளுக்கு வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி செஞ்சிட வரமொன்று தா இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனிதர் உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. பாந்தவர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக முடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தூய திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைந்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பளிக்கும் இறைவா, புனிதரான புனித ஆரோக்கியநாதருடைய கொடியேற்ற நாளில் நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். நாங்கள் செலுத்தும் இப்பலியும் எங்கள் வாழ்வு முழுவதும் உமக்கு ஏற்றவை ஆகிட உம்மை கஞ்சி மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர் தர்பியத்துக்கு விசுவாச சாட்சியத்தால் உமது திருச்சபை என்னும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் மாண்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது பரிந்துரையால் என்று முக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை தாழ்மையாய் வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு வைமாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய வெண்கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டுள்ளோம். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழுமதின் அன்பான ஆண்டவரே, இந்த திருவிழாவை ஆரம்பித்திருக்கின்ற போர்க்குடி வாழ் மக்கள் ஒவ்வொருவரையும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக என்றுமே வாழ வேண்டும் என்றும், மேலும் புனித ஆரோக்கியனாருடைய முன்மாதிரியை பின்பற்றி அவர் விண்ணக தந்தைக்கு ஏற்றபடி வாழ்ந்தது போல இவர்களும் வாழக்கூடிய எல்லோரத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்து, மேலும் இவர்களுக்கு தேவையான உடல்நலம், உள்ளத்திடம், ஆன்ம சுகம், பொருளாதார முன்னேற்றம், வாழ்வில் வளமை, மகிழ்ச்சி, மனநிறைவு, நல்ல விளைச்சல், நல்ல எதிர்காலம், நல்ல வரன், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல குழந்தை பாக்கியம், குழந்தைகளுக்கு தேவையான ஞானம், அறிவு, கல்வி எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் போலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கமுடன் நினைவு கொண்டும் திருமுக ஒளியில் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கணித்தாயான புனித மரியா, புனித சூசேப்பர், புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு வருகின்ற புனித ஆரோக்கியநாதர் மற்ற புனிதர்கள் அனைவரோடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பொழிந்தேத்து வரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருள. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. உங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவருடைய அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறிவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோன். உள்ளவர்களே, இப்பொழுது வழங்கப்படுகின்ற திவ்ய நற்கருணையானது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். மற்ற மதத்தை சபையை சார்ந்தவர்கள் யாராவது வந்திருந்தால் நீ பெற முன்வர வேண்டாம். ஏனெனில் இது ஒரு தயாரிப்பு, நிறைய தயாரிப்பு இருக்குது. அதற்கு பிறகுதான் இந்த நற்கருணையை பெற முடியும். எனவே மற்றவர்கள் இதை பெற முன்வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த நன்மை கொடுக்கின்ற பொழுது, கிறிஸ்துவின் திருவுடல் என்று சொல்லுகின்ற பொழுது, கத்தோலிக்கர்களும் என்ன பதில் சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நெஞ்சினால் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நெஞ்சினால் சொல்வேன். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவினால் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவினால் நின்றிருந்தேன். பரமன் அமுதை ஈந்தார். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவினால் நின்றிருந்தேன்.
போற்றி மகிழும் வேலை இது. நெய்யாட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை துய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும், அருள் நிறை இயேசுவே என்னை மீட்டிடும், அரிய காயங்களுள் என்னை மறைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்னை காத்திடும், சோதிக்கும் சாத்தானிடம் நின்றே காத்திடும், மரண வேளையில் என்னை கூப்பிடும், பரகதியில் நீதம் உம்மை காணவே வருகவென்றன்போடு என்னை அணைத்திடும். ஆமென். வாரும் இயேசுவே வாரும், என்னோடு தங்கும் இயேசுவே, ஏழை நான் இயேசுவே, என்னை விட்டு பிரியாதையும் இயேசுவே. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, இந்த திருவிழாவை சிறப்பாக கொண்டாட இறைவன் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை பொழிவாராக. இந்த ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் எல்லாம் அப்ளை பண்ணிங்களா? பிள்ளைங்க படிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கல்வி உதவித்தொகை மேதவாயிரவர்கள் எல்லாரும் சிறப்பாக படிக்க வேண்டும், எதிர்காலத்திலே எல்லாரும் நல்ல முறையிலே நல்ல வேலைவாய்ப்பை பெற்று வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு கல்வி உதவித்தொகையை மறை மாவட்டம் முழுவதும் வழங்குகிறார்கள். எனவே இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். தொடர்ந்து இந்த திருப்பலி நான் சொன்னது போல் திருப்பலி நடைபெறுகின்ற பொழுது எல்லோரும் வாங்க. நான் அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரமாட்டேன் அப்படின்லாம் கிடையாது. எல்லோரும் வாங்க. அதனால் எல்லோரும் திருப்பலிக்கு வருகுவது சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கும். சரிங்களா? சரி, திருவிழா திருப்பலியை சொல்ல உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் திருப்பலி நடைபெறுகின்ற பொழுது, இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற பொழுது. சரிங்களா? சரி, அதே போன்று வந்தவர்களே, நீங்கள் உங்களுடைய நிறைய பேர் இந்த உங்களுடைய சந்தாவை செலுத்தாமல் இருக்கிறீங்க. அது ஏதோ கல்யாணம் வருகின்ற பொழுது தான் செலுத்த வேண்டும், அல்லது உங்கள் வீட்டு விசேஷம் வருகின்ற பொழுது தான் செலுத்த வேண்டும் என்பதல்ல. அது நிறைய சுமையாக உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருப்பது போல் கடவுளுக்கு கொடுக்கின்ற காணிக்கை, கடவுளுக்கு கொடுக்கின்ற நேரம், கடவுளுக்கு கொடுக்கின்ற உழைப்பு அத்தனையும் கடவுளால் 1க்கு 100 மடங்காக உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். எனவே வாய்ப்பு வருகின்ற பொழுது உடைய சந்தாவை செலுத்துமாறு அன்புடன் வேண்டுகிறேன். அனைவரும் எழுந்து நின்று நன்றி கூறி மன்றாடுவோமாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்பான இறைவா, நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உட்கொண்ட இந்த அருட்சாதன் உணவுக்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். புனிதருக்கு மன உறுதியும் விசுவாச வளர்ச்சியும் அன்பின் ஆர்வம் வழங்கிய திருவுணவு எங்களையும் அது அருள் வாழ்வில் நிலைத்திருக்க செய்வதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரோடும் அன்னையோடும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி
துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பறவைகளும் பாடி சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய நாதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இனி வரும் நாட்களெல்லாம் புனிதரின் பாதையில் நடந்திடவே இடர் வரும் நேரமெல்லாம் புனிதரின் காவலில் வாழ்ந்திடவே வாழ்த்தி வணங்குகின்றோம் எங்கள் ஊரின் காவலனை. புண்ணிய வாழ்வை பெரிதும் போற்றி குழந்தை முதலே ஆசி பெற்றார். அன்னையின் வளர்ப்பும் வானக அருளும் புனிதராய் வாழ தகுதி பெற்றாய். பிறவியிலே நெஞ்சத்திலே சிலுவையின் சின்னம் வாங்கிக் கொண்டாய். பிறவியிலே நெஞ்சத்திலே சிலுவையின் சின்னம் வாங்கிக் கொண்டாய். புதுமை பிறவியே வாழ்க வாழ்க ஆரோக்கியநாதரே வாழ்க வாழ்க. புதுமை பிறவியே வாழ்க வாழ்க ஆரோக்கியநாதரே வாழ்க வாழ்க. முனீர் கேட்டரிங் அண்ட் சர்வீஸ் வேளாங்கண்ணி உங்களுடைய இல்லத்தில் நடைபெறும் திருமணம் மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் எங்கள் கேட்டரிங் சர்வீஸ் மூலம் நேரடியாகவும் ஆர்டரின் பெயரிலும் சைவம் மற்றும் அசைவ உணவு வகைகள் மிகவும் சுவையாக சுகாதாரமான முறையில் செய்து தரப்படும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7695814769 மற்றும் 9943962227.